சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய கயல் சீரியல்ல நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி. ஆக்சுவலா இவங்க அவனு மாத்தே ஸ்ரவன்ன்ற ஒரு கன்னட சீரியல்ல நடிச்சது மூலமா தான் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்திருக்காங்க. அதுவும் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல பிரியா பவானி சங்கருக்கு ரிப்ளேஸ்மெண்டா களமிறங்கி 4 மாசம் நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து யாரடி நீ மோகினி சீரியல்ல வில்லியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் கன்னடத்துல ஒரு படமும் தெலுங்குல ஒரு சீரியலும் நடிச்ச இவங்க 2021ல கயல் சீரியல்ல நடிச்சது மூலமா மக்கள் பலருடைய மனசுலயும் இடம் பிடிச்சு இப்ப சின்ன திரையில தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில ஆக்டர் சைத்ரா ரெட்டி கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல தான் பட்ட கஷ்டங்கள் பத்தியும் சீரியலை விட்டு விலக நினைச்சதை பத்தியும் ரீசெண்ட் இன்டர்வியூ ஒண்ணுல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நான் நடிக்க வந்தேன். ஆக்சுவலா அதுதான் தமிழ்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டும் கூட. ஸோ நான் நடிச்சு அது டெலிகாஸ்ட் ஆகும்போது தமிழ் வரல, நல்லா இல்ல, பொண்ணைய மாத்தினீங்கன்னு இப்படி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. மக்களால அந்த கேரக்டர்ல என்னை ஏத்துக்க முடியல. அப்பதான் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் பாக்குறேன். அப்ப எனக்கு 23 வயசுன்றதுனால என்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன் இப்படி பண்றாங்க, நான் என்ன பண்ணேன், அவங்க தானே நடிக்க கூட்டிட்டு வந்தாங்க, நானா வந்தேன்னு சொல்லி புலம்பிருக்கேன். என்னால இதை பண்ண முடியாதுன்னு கூட ஒரு கண்டிஷன்ல சொல்லியிருக்கேன். அப்ப எனக்கு சுத்தமா தமிழ் தெரியாததால ப்ராம்ப்டிங் எடுத்து பண்ணவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு அது டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்பாட்லயே உட்காந்து அழுதுருக்கேன். என்னால முடியல, வேண்டான்னு. பட் டைரக்டர் தாய் செல்வம் சார் தான் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி உன்னால பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்ண வச்சாரு. ஸோ எனக்கு அந்த 4 மாசத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டியை உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.